இதை பற்றியான கருத்து நிறைய பேருக்கு பொருந்தாமல் இருக்கலாம். இது முழுக்க முழுக்க என்னோட ஓன் பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் என்னோட ஓன் பர்சனல் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் மட்டும்தான். ஸோ ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு டிஸ்அக்ரி அண்ட் ஆர்கியூ வித் மீ. மை இன்ஸ்டாகிராம் இஸ் இன் த பயோ. நான் சின்ன வயசுலேருந்தே என்னோடய 11-12வது படிக்கும் போதுலேருந்தே நான் வந்து சான்கோ குன்னுன்னு ஒரு ஹிந்தி யூடியூபர் இருக்கான். அவன் வந்து ஜேஇ கண்டென்ட்டு அந்த மாதிரி விலாக்ஸ் மாதிரி போட்டுட்ருப்பான். இப்போ வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஹி இஸ் ஹேவிங் இஸ் ஓன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி அண்ட் ஐஐடி ஹைதராபாத்லேருந்து கிராஜுவேட் ஆகிட்டான். அவன் கண்டென்ட் வந்து அவன் பெரிய லைக் இப்போ ஓரளவுக்கு மெயின் ஸ்ட்ரீம் ஆகிட்டான். மெயின் ஸ்ட்ரீம் ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்தே நான் அவனோட யூடியூப் சேனல் பார்த்துட்ருப்பேன். அவன் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 1.5 இயருக்கு முன்னாடி வந்து ஹி ஹேட் திஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் டேக் அபவுட் மியூசிக். ஏன் வந்து பாட்டு கேட்கக்கூடாது, ஏன் பாட்டு கேட்குறது வந்து அவனோட மூளைக்குதுன்னு சொல்லிகிட்டு இருந்தான். நான் அந்த வீடியோ ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தேன். பட் ஆனால் அந்த டாப்பிக்கை பற்றி அவன் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். லைக் எனக்குமே தோணிகிட்டு இருந்துச்சு. இப்போ காலேஜ்லேயே நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். எப்போவுமே வில் பி ஹேவிங் ஹெட்ஃபோன்ஸ், இல்லை காதில் ஏதாச்சும் மாட்டி, இல்லை பேக்ரவுண்ட்லேயே ஸ்பீக்கர்ஸ்லேயோ இல்லை ஃபோன்லேயோ இல்லை டேப்லேயோ எப்போவுமே பாட்டை போட்டு இருப்பாங்க. நானும் ஒரு கட்டத்தில் அப்படி தான் இருந்தேன். பட் இதெல்லாமே நான் வந்து யோசித்து பார்க்கும்போது லைக் நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம், லைக் அப்படி நம்ம மண்டையில் என்ன ஓடிடக்கூடாதுன்னு அதை அமைதிப்படுத்த நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு இசையோ இல்லை ஒரு பாட்காஸ்ட்டோ இல்லை ஒரு ஏதாச்சும் ஒரு மீடியம் நம்ம வந்து ஏன் வெளில போட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். வி லைக் தேட் அஃப்ரேட் டு சிட் வித் அவர் ஓன் வாய்ஸஸ் அண்ட் ஆக்சுவலி லிசன் டு வாட் இட் சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். இது நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நிறைய பேர்ட்டு சொல்லியிருக்கேன். பட் அவங்க இது ரிலேட் பண்ண முடிஞ்சான்னு தெரியல. பட் நான் இது ஆக்சுவலி ஃபீல் பண்ணேன்னா பஸ்ஸில் போகும்போதோ இல்லை நம்ம அமைதியாக எங்கேயாச்சும் உட்காந்துட்டு இருக்கும்போதோ நம்மளை அறியாமலே நம்ம கை வந்து நம்ம ஃபோனுக்கு போயோ இல்லை நம்ம ஹெட்ஃபோன்ஸுக்கு போயோ பாட்டு கேட்டோ இல்லை ஏதாச்சும் ஒன்று கான்டென்ட்டை கன்சியூம் பண்ணிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நம்ம இருக்கோம், நம்ம மண்டேல உண்மையிலேயே என்ன ஓடுது, லைக் ஹவு டு வி ஆக்சுவலி ஃபீல் அபவுட் தட் ஸ்டஃப், இல்லை நம்ம உண்மையிலேயே அந்த இடத்துல இருந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோமா, இல்லை நம்ம மைண்டை நம்பாகிறதுக்கு இதெல்லாமே ஒரு ஏஜென்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வீடியோவில் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பான். அதுக்குன்னு இசை இல்லாமல் உலகத்தில் இருக்க முடியாதுன்னெலாம் சொல்ல மாட்டேன். இசைவே ஒரு ஒரு ரொம்ப பெரிய அழகு அண்ட் அது ஒரு பெரிய உலகம். எனக்கு அவ்வளோ பெருசாக ஆக்சுவலி தெரியல. நான் காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நான் காலேஜ் லீவில் வந்து கிட்டார் கற்றுக்கணுன்னு ஆசையாக கிட்டார் வாங்கினேன். பட் அதுக்கப்புறம் அப்படியே எக்ஸாம் வந்துருச்சு அண்ட் அதுக்கப்புறம் ப்ரொகாஸ்டினேட் பண்ணிவிட்டு அதை கற்றுக்காமல் கிட்டார் இன்னும் அப்படியே இருக்குது. எங்கள் அம்மாவுமே சொல்லிகிட்ருப்பாங்க, இந்த வருஷத்துக்குள்ளே எப்படியாச்சும் நான் கண்டிப்பாக கிட்டார் கற்றுக்கணும், ஏதாச்சும் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கணும். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீ இசை இல்லை ஏதாச்சும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிட்டேன்னா உன்னோட திங்கிங் ப்ராசஸ்ஸே உன்னோட சினாப்சஸ், உன்னோட நியூரானோட அரேஞ்ச்மெண்ட்டே அதை மொத்தமாக மாற்றும். நீ ஆக்சுவலி வில் பி அப்ரிஷியேட்டிவ் ஆஃப் வாட் ஆக்சுவலி இஸ் லைக் பீயிங் சங் அண்ட் அதை எப்படி உருவாக்குறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற மொத்த அந்த ப்ராசஸ் ஆகட்டும், அது எல்லாமே நீ வந்து ரொம்ப கவனிப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இசைனால் மட்டுமே எனக்கு நிறைய நல்ல மனுஷங்க தெரிய வந்து அவங்க என்னென்ன பாட்டு கேட்குறாங்கன்னு நான் என்னென்ன பாட்டு கேட்குறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டு மாற்றி மாற்றி மியூசிக் ஷேர் பண்ணி அப்படின்னு சொல்லியே எனக்கு வந்து காலேஜ்லேயுமே இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்டையுமே ஜஸ்ட் பிகாஸ் தேவர் லிசனிங் டு தட் மியூசிக் நான் அவங்ககிட்ட போய் பேசியோ இல்லை நான் அந்த பாட்டு கேட்குறேன்னு அவங்க பார்த்து அவங்க என்கிட்ட வந்து பேசியோ அந்த மாதிரியுமே நிறைய நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட நான் சென்னைக்கு ஒரு புக் லான்ச் ஈவெண்ட்டுக்கு போயிருந்தப்போ கூட நானும் என்னோடய ஜூனியரோட இன்னொரு ஃப்ரெண்டு
நானும் அவங்களுமே இந்த மாதிரி ரொம்ப அழகான தமிழ் பாட்டுகள் இல்லை ரொம்ப இந்த அண்டர்ரேட்டடான தமிழ் பாட்டுகள்லாம் ஷேர் பண்ணி ஒன்றா ஜாம் செஷன்ஸ், ஸ்பாட்டிஃபைல ஜாம் செஷன்ஸ்லாம் வச்சு கேட்டுட்ருப்போம். உண்மையிலேயே ரொம்ப அழகான தருணங்கள் அதெல்லாம். அப்போ நாங்கள் இதுவுமே பேசிகிட்டு இருந்தோம். ஏன் சில நேரங்களில் நம்ம வரிகளில் மட்டும் கவனிக்கிறோம், அந்த வரிகள் நம்ம வாழ்க்கையோட அவ்வளோ ஒத்து போய் அவ்வளோ ரொம்ப அவ்வளோ பர்சனலாக இருக்குது. மிச்சப்படி நேரம் நான் பர்சனலாக சின்ன வயசுலேருந்தே அந்த லிரிக்ஸ், அந்த வரிகள் அவ்வளோ கவனிக்காமல் அந்த பீட் ஆகட்டும், அந்த இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ், அந்த பிஜிஎம் ஆகட்டும், அதெல்லாமே எம்ஃபசிஸ் கொடுத்து கேட்டு லூப்பில் இருக்கிற மாதிரி இருந்து, அதுக்குமே சில சைக்கலாஜிக்கல் இது இருக்குதுன்னு சொன்னாங்க. லைக் இந்தந்த சில பீட்ஸை நீங்கள் ஒன்றா சேர்த்து போட்டிங்கன்னா அது லூப்பில் அடிக்டிங்காக இருக்கும், ரொம்ப அடிக்டிவாக இருக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்குது. எனக்கு அதெல்லாம் நான் முன்னாடி எப்போயோ ரேண்டமாக பார்த்தேன், நான் இனிஷியலாக கிட்டார் கற்றுக்கிட்டு இருக்கும் போது. பட் அதுவுமே இருக்குது. அண்ட் சொன்ன மாதிரி நான் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு பாட்காஸ்ட் இருக்குது, அன்எக்ஸ்பிளைன்டுன்னு, வாக்ஸோட பாட்காஸ்ட் நினைக்கிறேன். அதில் அவங்களோட மொதல் எபிசோடுமே அதான் போட்டிருந்தாங்க, ஆர் யூ அ மியூசிக் பர்சன் ஆர் ஆர் யூ அ லிரிக்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பின்னாடி நிறைய ஆராய்ச்சியில் நடந்து அது எப்படி நீ ஒரு வரிகள் பர்சனாக இருந்தால் அது உன்னோட திங்கிங் எப்படி அஃபெக்ட் பண்ணும், அண்ட் நீ ஒரு மியூசிக் பர்சனாக இருந்தால் அண்ட் உன்னோட திங்கிங் எப்படி அஃபெக்ட் ஆகும். இப்போ நான் பர்சனலானா இப்போ ரீசெண்டாக தான் லிரிக்ஸ்லாம் நிறைய கவனிக்க ஆரம்பிச்சிருக்கு. பட் இருந்தாலுமே நான் முன்னாடி கேட்ட பழைய பாட்டுகள் எல்லாமே நான் இப்போவுமே அவ்வளோ லிரிக்ஸ் கவனிக்காமல் அந்த கேட்சியான மியூசிக், அந்த கேட்சியான பிஜிஎம் மட்டும்தான் நான் என்ன அறியாமலே ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தோணுச்சு எனக்கு. நிறைய ஜான்ரஸ் ஆஃப் மியூசிக் இருக்குன்னே இப்போ ரீசெண்டாக தான் தெரிய வந்துச்சு. இப்போ நான் 11th 12th படிக்கும்போது நான் எங்கள் மாமா வீட்டில் இருந்தேன். எங்கள் மாமா வீட்டில் இருக்கும்போது எங்கள் மாமா, அவங்க ஒய்ஃபு அண்ட் எங்கள் மாமாவோட தம்பி, அவங்களுமே எனக்கு மாமா தான். அவங்க இந்த லாக்டவுன் டைமில் எங்கள் அம்மா அப்பா இல்லை, என் கூட எங்கள் அம்மா மட்டும் தான் இருந்தாங்க. அப்போ எங்கள் அம்மாவுக்கு ஏதோ எமர்ஜென்சின்னு, ஊரில் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு என்னை எங்கள் மாமா வீட்டில் விட்டுட்டு அவங்க ஊருக்கு போயிருந்தாங்க. ஊருக்கு போயிருந்தப்போ நான் ஒரு 1 வீக் எங்கள் மாமா வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தபோது அப்போ எங்கள் மாமா காலேஜ் முடிச்சுட்டு அப்போ தான் ஒர்க்குக்கு சேர்ந்தாங்க. அண்ட் தேவர் ஃப்ரெஷ்லி மேரிட். அண்ட் எங்கள் மாமாவோட தம்பி காலேஜ் முடிச்சுட்டு அவங்க ஸ்டார்ட் அப்பில் வேலை செஞ்சிட்ருந்தாங்க. வேலை செஞ்சிட்ருக்கும்போது படிச்சுட்டு டின்னருக்கு நான் வரும்போது அவங்க பாட்டு போட்டிருந்தாங்க. ரித்விஸோட லிக்கின்னு நினைக்கிறேன், இல்லை ரித்விஸோட சேஜான்னு எனக்கு கரெக்டாக தெரில. இல்லை அது கூட இல்லை, என்ஜாய் என்ஜாமி போட்டிருந்தாங்க. தி அறிவோட என்ஜாய் என்ஜாமி அப்போ தான் ரிலீஸ் ஆகிருந்துச்சு யூடியூப்பில். ரிலீஸ் ஆனப்போ அது போட்டிருந்தாங்க. நாங்கள் டின்னர் சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் 4 பேருமே உட்காந்து கீழே உட்காந்து, அவ்வளோ பெரிய டிவிலாம் இல்லை, சின்ன வீடு தான், சின்ன டிவி தான் போட்டு நாங்கள் தடவை அந்த வீடியோவை போட்டு மிரண்டோம். லைக் அந்த டைமில் அந்த மாதிரி இண்டிபெண்ட் மியூசிக் அவ்வளோ மெயின் ஸ்ட்ரீமாக அண்ட் அவ்வளோ பாப்புலராகவும் போட்டப்போ அந்த தியோட வாய்ஸ் ஆகட்டும், அறிவோட லிரிக்ஸ் ஆகட்டும், இல்லை அந்த வீடியோவோட சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், அது எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அண்ட் நம்ம தமிழ் பண்பாட்டை, நம்ம தமிழ் கலாச்சாரத்தை அவ்வளோ அழகாக போட்டிருந்தாங்க. அண்ட் அவ்வளோ ஒரு மாதிரி அடிக்டிவாக இருந்துச்சு. அது அப்படியே இட் பிகேம் லைக் கிரேசி ஃபேமஸ். அதுக்கப்புறம் அப்படியே பயங்கர வைரல் ஆகி அதுவுமே லூப்பில் போட்டு அடித்து ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவுமே சேச்சுரேட் ஆகிடுச்சு. இது ஏன் சொல்கிறேன்னா, என்ன இப்போ ரீசெண்டாக எங்கேயோ போயிட்டுருக்கும்போது அடுத்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பாட்டு ப்ளே ஆச்சு. அந்த பாட்டு ப்ளே ஆகும்போது எனக்கு வேறு எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகலை. நான் எங்கள் மாமா வீட்டில் நாங்கள் எல்லாருமே ஒன்றா சாப்பிடும் போது கேட்டேன் தடவை தான் எனக்கு நான் வந்துச்சு. அதுக்கெல்லாம் முன்னாடி நான் எங்கள் மாமா வீட்டுக்கு
ஒரு 4 மாதத்துக்கு ஒரு 5 மாதத்துக்கு ஒருக்க எங்கள் அப்பா போய் பார்ப்பார். போய் பார்க்கும்போது ஒருக்க வந்து எங்கள் மாமா வந்து பழைய சோனி எக்ஸ்பீரியா ஃபோன் வச்சுருந்தாங்க. அந்த ஃபோன் தான் மொதல் டச் ஃபோன் எங்கள் மாமா வாங்கினதுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து எல்லா எல்லா இந்த ப்ராமினெண்ட்டான இந்த ஹிப்ஹாப் ஆல்பம்ஸ் அப்போவே எங்கள் மாமா வந்து ஆஃப்லைனில் வச்சு அந்த பழைய ஃபோனை வந்து ஒரு மியூசிக் பிளேயராக வச்சுருந்தாங்க. ஒரு ஒரு வயர்டு இயர்ஃபோனும் அந்த சோனி எக்ஸ்பீரியா வச்சு தான் சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க அந்த சோனி எக்ஸ்பீரியா வந்து அவங்க ப்ரைமரி ஃபோனை யூஸ் பண்ணல. அதை வந்து வெறும் மியூசிக் பிளேயராக மட்டும் அந்த ஃபோனோட ஸ்டோரேஜை வச்சுக்கிட்டு அவங்க ப்ரைமரி ஃபோனை வந்து ஏதோ நோக்கியாவோ இல்லை பிளாக்பெரி வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து எனக்கு அப்போ தான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது இந்த பென் ட்ரைவ்ஸு, இந்த சிடிலாம் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண பாட்டெல்லாம் ஏற்றி வச்சு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, மேமுக்கு யாருக்கும் தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பாட்டு, இந்த மியூசிக் வீடியோஸ் எல்லாமே கொண்டு வந்து மாற்றி ஷேர் பண்ணி, இல்லை இந்த சின்ன சின்ன ரோட்டு கடையிலலாம் இந்த லிரிக்ஸ் நோட் புக்குன்னு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பாட்டோட வரிகள் இருக்கும். அதை வாங்கி நாங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பாட்டு பாடிட்டு கூத்தடிச்சுன்னு இருந்த நேரத்தில் வந்து நாங்கள்லாம் நினச்சிட்டு இருந்தோம், ஓகே நம்ம தான் இந்த பாட்டை கண்டுபிடிச்சிருக்கோம், நிறைய பேருக்கு தெரியாது, நம்ம தான் டிஸ்கவர் பண்ணியிருக்கோம் இந்த ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இது பண்ணப்போ எனக்கு செம்ம ஷாக்கு. எங்கள் மாமா என்னடான்னா அப்போவே அந்த பாட்டோட வீடியோ சாங்கு எல்லாமே ஃபோனில் வந்து வச்சுருக்காங்க. இப்போவுமே வச்சுருக்காங்க தான் நினைக்கிறேன். இப்போ வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். பட் அப்போதே போய் கேட்டப்போ நான் வந்து ஷாக்கில் கேட்குறேன், என்ன மாமா, எப்படி மாமா உங்களுக்கு இதெல்லாம் தெரியும், என்ன இவ்வளோ பாட்டு வச்சுருக்கீங்க, இதெல்லாம் எங்கே கண்டுபிடிச்சிங்க, எங்கே ஏற்றுனீங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய லூப் ஹோல் மாதிரி போய் MP3 சாங்ஸ் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. அப்போ இந்த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ், இந்த யூடியூப்பில் பாட்டு ஸ்ட்ரீம் பண்ணுறது, இந்த ஆன்லைனில் பாட்டு கேட்குறது, அதெல்லாம் வந்து அவ்வளோ இல்லை. இந்த இசையருவி இல்லை சன் மியூசிக் அந்த மாதிரி பாட்டு கேட்குறது தான் இருந்துச்சு. யூடியூப் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் தான் நான் என்னோடய ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பாட்டு கேட்டேன். வேவ் அண்ட் ஃப்ளாக் பை கேனான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அது ஃபுட்பால் வேர்ல்ட் கப் சாங்கு. அது ஷக்கீரா இது எல்லாமே அரவுண்ட் அந்த டைம் வந்தது தான். எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு தான். நாங்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்போ நான், என் ஃப்ரெண்டோட தங்கச்சி, எங்கள் 3 பேருமே கூப்பிட்டு வாங்கடா சோஃபாவில் உட்காந்து இந்த பாட்டு கேளுங்கன்னு சொல்லிட்டு தடவை போடுறாங்க. போட்டு அப்போ தான் மைக்கேல் ஜாக்சனோட த்ரில்லரு, மைக்கேல் ஜாக்சனோட இந்த பாட்டு தே டோன்ட் ரியலி கேர் அபவுட் அஸ்ன்னு அந்த பாட்டு, அந்த த்ரில்லர் ஆல்பம், அதெல்லாமே அரவுண்ட் அந்த டைம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. காலேஜ் வரத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி அந்த மாதிரி தான் பெருசாக கேட்டுருந்தேன். காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் மலையாளம், தெலுங்கு, கர்நாடகா, கன்னடா அண்ட் ஸ்பானிஷ்லாம் அந்த டெஸ்பசிட்டோ டைமில் கேட்டது. அதுக்கப்புறம் பெருசாக கேட்கல. இப்போ ரீசெண்டாக பேட் பன்னியோட அந்த DTMF ஆல்பம் இருக்குல்ல, அது வந்து எதுக்கும் வந்து கிராமி அவார்ட்ஸ் வாங்குச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு கிராமி அவார்ட்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே நான் வந்து அதில் ஒரு ரெண்டு மூணு பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மொத்த ஆல்பமுமே அந்த போர்ட்டோரிக்கன் கம்யூனிட்டி வந்து எவ்வளோ டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸில் அண்ட் யூஎஸில் இருக்கிற அந்த ஐஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த இன்டகிரேட்டட் கண்ட்ரோல் ஆஃப் இமிக்ரெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன், கரெக்டாக ஃபுல் ஃபார்ம் தெரில. அவங்க வந்து ஆக்டிவாக அங்கேயே 20 வருஷமாக 40 வருஷமாக இருக்கிற மக்களை வந்து கண்டுபிடிச்சி எப்படி வெளியேற்றிட்டு இருக்காங்க. தோ தே ஹாவ் ஆல் த லீகல் ரைட்ஸ் டு ஸ்டே தேர். அங்கே இருந்து எப்படி அவங்க டிஸ்கிரிமினேட் பண்ணி வெளில அனுப்பிச்சிட்ருக்காங்க. அண்ட் அந்த போர்ட்டோரிக்கன் கல்ச்சர் எப்படி இருக்குது. அந்த ஆல்பமோட கவரே வந்து சுகர் கேன்ஸ் அண்ட் அந்த அவங்க காமனாக விதைக்கிற அந்த செடியோட அந்த ஒரு தோட்டத்தோட ஒரு பிக்சர் தான் இருக்கும். அதில்
இருக்கிற அந்த அனிமேட்டட் அந்த ஃப்ராக் ஆகட்டும், அங்கே இருக்கிற அந்த இந்த வீடியோஸ் அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வயசான தாத்தா அந்த அந்த ஹலூசினேட்டட் ஃப்ராகோட எப்படி பேசிகிட்டு இருக்காங்க, அங்கே இருக்கிற டீனேஜர்ஸ் எப்படி அந்த ஊரில் அவங்கள எதுவுமே அவங்கள அடக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ ஜாலியாக எவ்வளோ ஹிப்பியாக சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க அந்த யூடியூப் வீடியோவில். ப்ளஸ் இசையிலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ நான் வந்து இந்த லாக்டவுன் டைமில் நிறையா படம் நாங்கள் படமுமே நாங்கள் நிறைய விரும்பி எங்கள் ஃபேமிலியை மொத்தமாக பார்க்குவோம். அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஐஎம்டிபின்னா என்னென்னு அப்போ தான் தெரிய வந்துச்சு. ராட்டன் டொமேட்டோஸு, லெட்டர் பாக்ஸ் கூட தெரிய வரல எனக்கு. லெட்டர் பாக்ஸ் அப்போ தெரியல, லெட்டர் பாக்ஸில் எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு. ஸோ அது ரிலேட்டடாக படம் பார்த்துட்டு இருக்கும்போது இன்ட்ரெஸ்டான ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் பார்த்துட்டு அந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், அந்த ஓஎஸ்டி வந்து எனக்கு அவ்வளோ பர்சனலாக கிளிக் ஆச்சு. எனக்கு அந்த பாட்டு வந்து இப்போவுமே எனக்கு சில நேரத்தில் லூப்பில் ஓடிட்டுருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மெயின் தீம் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இட் வாஸ் கம்போஸ்ட் பை ஹான்ஸ் ஜிம்மர். அவர் ஒரு அற்புதமான மியூசிக் கம்போசர். நான் லாக்டவுனில் அந்த பாட்டை ஒரு 10 hours லூப் இல்லை 5 hours லூப் பேக்ரவுண்டில் போட்டு விட்டு தான் என்னோடய நீட் கொஷின்ஸ் ஆகட்டும், இல்லை இந்த கிராண்ட் டெஸ்ட் கொடுக்குறதாகட்டும், இல்லை இந்த வீக்லி டெஸ்ட் வைப்பாங்க, அது எல்லாமே அது போட்டாலே எனக்கு வந்து சப்கான்ஷியஸாக லாக்இன் ஆகணும். ஆப்வியஸாக லாக்டவுன் டைமில் அன்ரெஸ்ட்ரிக்டட் இன்டர்நெட் ஆக்சஸ் இருந்ததுனால எந்த டெஸ்ட்டுமே எனக்கு தெரிஞ்சு யாருமே உண்மையாக கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி உண்மையாக கொடுத்துருந்தீங்கன்னா உண்மையிலேயே பாராட்டுகள். பட் அந்த பாட்டு கேட்கும்போது அந்த ஒரு மனசாட்சி, அந்த ஒரு இதெல்லாமே ட்ரிகர் ஆகி சீட் பண்ணாமல் எழுதணும். நீ சீட் பண்ணினா அது உன்னையே சீட் பண்ணிக்கிற மாதிரி. நீ எப்படியும் ஃபைனல் எக்ஸாமில் உன்னை யாரும் காப்பாற்றிக்க வரப்போகிறதில்ல. ஸோ நீ இங்கே இப்போ எப்படி இருக்கியோ அப்படி தான் உன்னால் ஃபைனல் எக்ஸாமில் இருக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் எனக்கு அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் எனக்கு சிந்தனைகள் கொடுத்து எனக்கு அந்த மாதிரி தாட்ஸ்லாம் இம்ப்ளான்ட் பண்ணி நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி. அது மட்டும் இல்லாமல் தி அரைவல் ஆஃப் த பேர்ட்ஸ் இன்னும் ஒரு அருமையான ஒரு சினிமேட்டிக் ஆர்கெஸ்ட்ரான்னு ஒரு குரூப் வந்து தி தியரி ஆஃப் எவ்ரி திங்னு ஒரு படத்துக்காக கம்போஸ் பண்ணாங்க. அதுவுமே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த 2 பாட்டு தான் நான் வந்து 5 hours 10 hours லூப்லாம் போட்டு கேட்டுட்டு இருந்தேன். ப்ளஸ் நான் என்ன கவனிச்சிருக்கேன்னா, இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ், இந்த மாதிரி எந்த லிரிக்ஸுமே ப்ரிடாமினண்ட்டாக இல்லாத பாடல்களில் வந்து அந்த பாடல்கள், அந்த இசை உன்னோட வாழ்க்கையில் எப்படி அது செட் ஆகுது, இல்லை உன்னோட அனுபவத்தில் அது எப்படி உட்காருது, இல்லை நீ யோசித்து வச்சு சில விஷயங்களோட அது உன்னோட ஒன்றாகி நீ வார்த்தைகள் இல்லை எழுத்துக்களால் சொல்ல முடியாத உணர்ச்சிகள் எல்லாம் உன்னால் இப்போவுமே சொல்ல முடியாமல் இருக்கும். ஆனால் நீ ஒவ்வொரு தடவையும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கேட்கும் போதோ, இல்லை ஒவ்வொரு தடவையும் அந்த பாட்டு கேட்கும் போதோ ஒவ்வொரு விதமான தாட்ஸ், இல்லை ஒவ்வொரு விதமான ரியலைசேஷன்ஸ், நீ ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் அண்ட் ஒவ்வொரு டைம் ஆஃப் லைஃப்பில் நீ கேட்கும் போதும் அது அவ்வளோ அழகாக சேஞ்ச் ஆகி அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது கூட எனக்கு தெரியல ஆக்சுவலி. இல்லை எனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக யோசனைகள் வருதான்னு தெரில. அப்துல் ஹனான்னு ஒருத்தர், ஒரு பாகிஸ்தானி ஆர்டிஸ்ட் இருக்கார். அவரோட பாட்டு எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். நான் வந்து இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து அவரோட இராதேன்னு ஒரு பாட்டு, 6 மாதம் இல்லை, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து அவரோட இராதேன்னு ஒரு பாட்டு கண்டுபிடிச்சேன். அவ்வளோ பர்சனல் மெமரிஸ் அண்ட் அவ்வளோ மறக்கக்கூடிய விஷயங்கள் அந்த பாட்டு ரிலேட்டடாக இருந்தாலுமே எனக்கு அந்த பாட்டு வந்து அவ்வளோ பிடிக்கும். அண்ட் அவங்களோட எல்லா பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதான் ஒரு 1 year முன்னாடி கேட்டுட்ருக்கிறப்ப ஸ்பாட்டிஃபைலேயே இருந்துச்சு.
ஸ்பாட்டிஃபைலேயே இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க வந்து ஒரு பாகிஸ்தானி ஆர்டிஸ்டில். ஸோ அந்த பாட்டு லூப்பில் ஒரு எப்படியும் ஒரு 1 or 2 months ஃபுல்லாக கேட்டுட்டு இருந்திருப்பேன். திடீர்னு பார்த்தா ஜியோகிராஃபிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு விட்டாங்க. பாகிஸ்தானி மியூசிக் அண்ட் பாகிஸ்தானி இந்தி மியூசிக்லாம் வந்து இந்தியன் ஸ்பாட்டிஃபை ஆப்பில் நீங்கள் கேட்கக்கூடாது. ஆனால் இதே இது நான் வந்து யூடியூப்பில் கேட்டேன்னா யூடியூப்பில் வந்துச்சு அந்த சாங் அண்ட் அந்த வீடியோ சாங் ஆகட்டுமே. இத்தனைக்கே நான் யூடியூபே அஃபிஷியல் யூடியூப் ஆப் என்கிட்ட இல்லை. நான் வந்து யூடியூப் பேண்ட்ஸ் தான் வச்சுருக்கேன். அதில் எப்படியும் அந்த ஜியோகிராஃபிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருந்தாலுமே என்னால் பைபாஸ் பண்ணிட முடியும். பட் இருந்தாலுமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. எப்படி பாட்டு வேறு எதுவுமே இல்லை, லிட்ரலி அது வேறு எதுவுமே இல்லை. பாட்டு லிட்ரலி இட்ஸ் அன் ஆர்ட் ஃபார்ம். நீ அதை எப்படி இந்த இடத்துல இருக்கிற மக்கள் இன்னொரு இடத்துல செஞ்ச பாட்டு இல்லை இன்னொரு இடத்துல செஞ்ச இசையை நீ வந்து கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அது என்ன இருந்தாலுமே நம்ம கவர்மெண்ட் ஆகட்டும் இல்லை இந்த ஸ்பாட்டிஃபையே எடுத்த டிசிஷனாக கூட இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் அவங்க மேலே அதை இம்போஸ் பண்ணியிருக்கலாம். பட் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கோவம் தான் வந்துச்சு, கோவம் வெறுப்பு தான் வந்துச்சு. ஏன்னா எனக்கு அந்த ஆர்டிஸ்ட் வந்து அவ்வளோ பிடிக்கும். அவங்களோட எல்லா பாட்டுமே எனக்கு பெருசாக அர்த்தம் புரியலனாலுமே எனக்கு வந்து அவ்வளோ பர்சனலாக எனக்கு ரிலேட் ஆச்சு. ஆனால் அதே பாட்டு வந்து யூடியூப் மியூசிக்லேயும் இருக்குது, அந்த யூடியூப் ஆப்லேயுமே இருக்குது. ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸில் பாட்டு கேட்குறதே ஒரு கேடுகட்ட விஷயம். ஆனால் இப்போ இருக்கிற நிலமையில் வந்து மக்கள் அதுக்குமே காசு கட்ட ரெடியாக தான் இருக்காங்க. ஐ மீன் இப்போ நானே எடுத்துக்கிட்டனாலுமே நாங்கள் வந்து அந்த ஸ்பாட்டிஃபையோட ஃபேமிலி பிளான் தான் போட்டிருக்கோம். 150 ரூபா ஒரு மாதத்துக்கு, 6 பேரோட ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு மாதத்துக்கு வந்து 30 ரூபா. உனக்கு வந்து ஆட் ஃப்ரீ மியூசிக்கு, வெரி ஹைஃபையில் உனக்கு வெரி ஹைஃபை குவாலிட்டியில் உனக்கு மியூசிக் ஸ்ட்ரீம் ஆகும். உனக்கு வந்து நீ வந்து நீ என்னென்ன பாட்டு ஆட் பண்ணியிருக்கியோ அந்த க்யூவை மாற்றிக்கலாம். அதுக்கு மாற்றுறதுக்குமே நீ வந்து காசு கட்டணும் ஸ்பாட்டிஃபைக்கு. அப்புறம் இந்த விளம்பரத்தில் ஒன்று சொல்லுவாங்க, நீ வந்து இந்த ஒரு ஆடு கேட்டேன்னா நீ உனக்கு அடுத்து 30 நிமிஷத்துக்கு வந்து ஆட் ஃப்ரீ சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளோ பெரிய குப்பைன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நான் வந்து ஒரு 7வது 8வது படிக்கும்போது ஸ்பாட்டிஃபைன்னு ஒரு கம்பெனி வந்து இந்தியாவில் கிடையாது. அப்போ வந்து ஜியோட JioSaavn, ஏர்டெலோட விங்க் மியூசிக்கு, கானா, யூடியூபு இவங்களாம் தான் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே இந்த ஃபோன் ரீசார்ஜ் பிளான்ஸ், இப்போ ஏர்டெல் ரீசார்ஜ் பிளான்ஸோடையே விங்க் மியூசிக் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதில் வந்து பாட்டு டவுன்லோட் பண்ணி பாட்டு ஆஃப்லைனில் கேட்கலாம். இது வந்து அந்த ரீசார்ஜ் பிளானோடய வந்துச்சு. இப்போ விங்க் மியூசிக்குமே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இந்த ஒரு கான்ஸ்டன்ட் வார் பிட்வீன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ், எது பெட்டரு, யூடியூப் மியூசிக்கா, ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் மியூசிக்கா, இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவில் 3 மெயின் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ். அதுலேயுமே நான் வந்து லைக் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் மியூசிக்னால் ஐ மீன் லைக் ப்ராப்பராக யூடியூப் மியூசிக்குன்னு அவங்க ஸ்டார்ட் பண்ணது வந்து இந்த லாஸ்ட் 10 வருஷத்தில் தான் நினைக்கிறேன். அவங்களோட குவாலிட்டி வந்து ஸ்பாட்டிஃபையோட அந்த வெரி ஹைஃபை அளவுக்கு இருக்காது. பட் ஆனால் அவங்களோட கேட்டலாக், அதாவது யூடியூப்பில் இருக்க மொத்த கேட்டலாகுமே அவங்க வச்சுருப்பாங்க. அண்ட் நம்ம எந்த பாட்டு கேட்குறோமோ அந்த பாட்டுக்கு ரிலேட்டடான வேறு லாங்குவேஜ் பாட்டாகட்டும், இல்லை வேறு மேஷப்ஸ் பாட்டாகட்டும், இல்லை ரீமிக்ஸ் பாட்டாகட்டும், எல்லாமே அவ்வளோ அற்புதமாக ரெக்கமெண்ட் பண்ணி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இல்லைன்னா இந்த பெரிய 25 minute 30 minute டிஜே ரீமிக்ஸஸ் ஆகட்டும், இல்லை இந்த ஆர்டிஸ்டோட ஸ்பெசிஃபிக் க்யூரேட்டட் ஒரு 10-15 பாடல்கள் மட்டும் எடுத்து அழகாக ட்ரான்சிஷனை போட்டு அவ்வளோ சூப்பராக ஒரே வீடியோவில் வந்து ப்ளேலிஸ்ட்டாக போட்டிருப்பாங்க. இல்லை அந்த இப்போ சில பாட்டெலாம், சில கானிய பாட்டு இல்லை சில ட்ராவல்ஸ் பாட்டெலாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த ஒரு சினிமாட்டிக் ரெண்டரேஷன்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. 10 நிமிஷம் 15 நிமிஷம் ரெண்டரேஷன்ஸ்லாம் பண்ணி அதில் வந்து வேறு ஆர்டிஸ்டோட அந்த சில இன்டர்லூட்ஸ்லாம் போட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம்
அதெல்லாம் ஒருக்க கேட்குறது வந்து குத்தம். எப்படியும் நான் சில பாட்டெல்லாம் எப்படியுமே ஒரு 10 தடவை 20 தடவை ஒரு 30 தடவையாச்சும் கேட்டிருப்பேன் கண்டிப்பாக. ஆப்பிள் மியூசிக் வந்தால் கம்பேரட்டிவாக ஸ்பாட்டிஃபை அந்த நாங்கள் ஃபேமிலி பிளான் போட்டிருக்கிறத விட கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் என்ன அற்புதமான விஷயந்தான், தே ஹாவ் தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பிளான். நீ வந்து உன்னோட காலேஜ் ஐடி கார்டு இல்லை உன்னோட காலேஜ் இமெயில் ஐடி போட்டு ரெஜிஸ்டர் பண்ணேன்னா உனக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பிளான் 60 ரூபா ஒரு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அவங்க மட்டும்தான் லாஸ்லெஸ் ஆடியோ ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அது அந்த லாஸ்லெஸ் ஆடியோவோட ஒரு நல்ல டிஜிட்டல் அனலாக் கன்வெர்ட்டர் வச்சு ஒரு இன்இயர் மானிட்டரில் வச்சு கேட்டோன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் உண்மையிலேயே. பட் எனக்கு பர்சனலாக ஆப்பிள் மியூசிக்கோட சில பல ட்ராமாகள் இருக்குது. ஸோ அதனால் யூஸ் பண்ணுறதில்ல. அவங்களோட ஆண்ட்ராய்டு ஆப்புமே ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அழகாக ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஆப்பிள் மியூசிக் இஸ் த ஒன்லி ஆப் டு ஹாவ் அ செப்பரேட் இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ் ஆப். அதாவது ஆப்பிள் மியூசிக் கிளாசிக்கல்ஸ் நினைக்கிறேன். அந்த கிளாசிக்கலில் வந்து அந்த சினிமேட்டிக் ஆர்கெஸ்ட்ராஸ் எல்லாமே தனியாக ஃபில்டர் பண்ணி அதில் வந்து இந்த பீத்தோவன் சிம்ஃபனிஸு, இந்த மியூசிக்கோட ஓஎஸ்டிஸ் எல்லாமே தனியாக ஃபில்டர் பண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் அவங்களோட மியூசிக் ரெக்கமெண்டேஷன் அல்காரிதம் வந்து ஸ்பாட்டிஃபை அண்ட் யூடியூப் அளவுக்கெல்லாம் வரவே வராது. லைக் அவ்வளோ மோசமாக இருக்கும். நீ ஆல்பமாக தேடி வச்சு மொத்தமாக கேட்குறதுக்கு வந்து ஆப்பிள் மியூசிக் நல்லாயிருக்கும். லிரிக்ஸ்லாம் எல்லா பாட்டுக்கும் இருக்குதுன்னு எதிர்பார்க்க முடியாது ஆப்பிள் மியூசிக்கில். பட் ஆனால் எந்தெந்த பாட்டுக்கெல்லாம் லிரிக்ஸ் இருக்கோ அந்த எல்லா லிரிக்ஸுமே அந்த மியூசிக்கோட அவ்வளோ அழகாக சிங்க் ஆகி அவ்வளோ ஏஸ்தட்டிக்காக ஒரு மாதிரி பயங்கர லைக் அட்டென்ஷன் டு டீட்டெயில் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் அப்போவே ஒரு பாட்டுக்கும் இன்னொரு பாட்டுக்கும் அந்த இருக்கிற அந்த ட்ரான்சிஷன் எல்லாம் ஆப்பிள் ஆட்டோமேட்டிக்காகவே லைக் எந்த இடத்துல கட் பண்ணி எந்த இடத்துல ஸ்மூத் அவுட் பண்ணி எந்த இடத்துலேருந்து அடுத்த பாட்டை ஆரம்பிக்கணும் அவ்வளோ அழகாக எல்லா பாட்டுக்கும் பண்ணியிருப்பாங்க. அது வந்து இப்போ ரீசெண்டாக தான் ஸ்பாட்டிஃபைக்கு கொண்டு வந்தாங்க. ஸ்பாட்டிஃபை தான் நான் இப்போ பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐ மீன் அவங்களோட அல்காரிதம் வந்து முன்னாடி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ என்னாச்சுன்னு தெரியல, அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எதுவுமே ஒழுங்காக வர மாட்டேங்குது. ஐ மீன் சில நேரத்தில் வந்து ஒழுங்காக பண்ணுவாங்க. ப்ளஸ் ஒரு அட்வான்டேஜ் என்ன ஸ்பாட்டிஃபை அண்ட் யூடியூப் ஹேஸ் ஓவர் ஆப்பிள் மியூசிக்னா, ஸ்பாட்டிஃபை அண்ட் யூடியூப்பில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆப்பிள் மியூசிக்கில் இப்போவுமே நீங்கள் வந்து கஸ்டம் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணலாம். பட் ஆனால் அதை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ ஆப்பிள் அண்ட் யூடியூப் ஸ்பாட்டிஃபை அண்ட் யூடியூப்பில் வந்து நம்ம கஸ்டம் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு யூடியூப் எப்படின்னு தெரியல, பட் ஸ்பாட்டிஃபைல வந்து நீங்கள் ஒரு கொலாபரேட்டிவ் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணலாம். லைக் கொலாபரேட்டிவ் ப்ளேலிஸ்ட்னால் இப்போ நீங்கள் ஒரு பாட்டு ஆட் பண்ணி அந்த ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்சவங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து லைக் சிமிலர் பாட்டு இருந்துச்சுன்னா அதில் ஆட் பண்ணுறது அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பாட்டிஃபைல எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் வந்து இந்த ஜாம் செஷன்ஸ். நீங்கள் வந்து ஜாம் பண்ணலாம். இப்போ நான் பாட்டு கேட்டுட்ருக்கேன்னா ஒரு ஜாம் செஷன் ஆரம்பித்தேன்னா அந்த ஜாமோட கியூஆர் கோடு என்னோடய ஃப்ரெண்டு ஸ்கேன் பண்ணிட்டேன்னா, இல்லை நான் அந்த லிங்க்கை வந்து தூரத்தில் வேறு நாட்டில் இருக்கிற என்னோடய நண்பனுக்கு அமிச்சேன்னா, நானும் அவனும் என் கூட இருக்கிற நண்பனும் 3 பேருமே சேர்ந்து ஒரே நேரத்தில் ஒரே பாட்டு கேட்கலாம். அது வந்து உண்மையிலே அவ்வளோ அவ்வளோ அற்புதமான விஷயம். இப்போ அதனாலேயே வந்து ஸ்பாட்டிஃபைல இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. லிரிக்ஸ் எல்லாமே அவங்க மியூசிக் மேட்ச் கிட்டேருந்து லைசன்ஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. சில நேரத்தில் ப்ராப்பராக அக்யூரேட்டான தமிழ் லிரிக்ஸ் இல்லை ஹிந்தி லிரிக்ஸ் இல்லை வேறு எந்த லாங்குவேஜ் லிரிக்ஸ் எல்லாமே இருக்கும். பட் முக்கால்வாசி நேரம் எனக்கு தெரிஞ்ச அது ஒன்றும் கரெக்டாக இருந்த மாதிரி இல்லை. அண்டு இப்போ ரீசெண்டாக இப்போ அதுவுமே இந்தியா உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க கேட்டலாகை இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் பாட்காஸ்ட்டு ஆடியோ புக்ஸு அது எல்லாமுமே கொண்டு வந்துட்டாங்க. ஐ மீன் யூடியூப் தான் ஆப்வியஸாக பாட்காஸ்ட்லலாம் இதுவாக இருக்கும். பட் ஆனால் சில ஸ்பாட்டிஃபை எக்ஸ்க்ளூசிவ் பாட்காஸ்ட் நான் பெருசாக கேட்குறதில்ல. பட் ஆனால் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ரீசெண்டாக இது கவனித்தேன். ஆனால் இப்போ லைக்
எப்படி நிறையா மியூசிக்கல் ஃபிலிம்ஸ் நிறையா வருது. இப்போ ரீசெண்டாக மைக்கேல் ஜாக்சனோட மைக்கேல் படமாகட்டும், இல்லை டிஸ்னியோட சோல்னு படமாகட்டும், டிஸ்னிலேயே நிறையா இந்த மியூசிக் அண்ட் கான்சர்ட் ரிலேட்டடான படங்கள்லாம் நிறையா வந்திருக்கு. ஆக்சுவலி எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் விப்ளாஷ்னு ஒரு ஒரு கோட்டடான ஃபிலிம்மு அது. அதுக்கப்புறம் இந்த நிறைய மியூசிக் ஆர்டிஸ்ட்ஸை வச்சு டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பண்ணுவாங்க. ஜஸ்டின் பேபரோட ஒரு டாக்குமெண்ட்ரி எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன். யூடியூபோ நெட்ஃப்ளிக்ஸ்லையோ எனக்கு கரெக்டாக ஞாபகம். அப்புறம் நானும் என் ரூம்மேட்டும் ஒரு அனிமே மூவி பார்த்தோம். அதில் ஒரு யங் ஒரு ட்ரம்பட் பிளேயர் இருப்பான். அவன் வந்து இந்த ஜாஸ் வேர்ல்டில் வந்து ஒரு பெரிய ஆளாகணும், ஒரு பெரிய பேண்ட் க்ரியேட் பண்ணி ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான இதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ப்ளூ ஸ்கையோ இல்லை ப்ளூ ஏதோ ஒன்று வந்துச்சு, எனக்கு படம் பேர் மறந்து போச்சு. ஆனால் அதே மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரி மாதிரியே மியூசிக் இண்டஸ்ட்ரியுமே எவ்வளோ மெஸ்டப்பான உலகம். அண்ட் ஒரு சக டேலண்ட்னால எப்படி அதில் உள்ள நுழைஞ்சு அதில் பெரிய ஆளாகி அதில் ஒரு நேம் எப்படி க்ரியேட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லி தெரியணும்னு இல்லை, தெரியும், பட் இருந்தாலும் சொல்லணுன்னு இருந்துச்சு. நீங்கள் அந்த மைக்கேல் படத்துலையே எடுத்திருந்தாலுமே அதுலேயுமே நிறையா கான்ட்ரவர்சிஸ் வந்துச்சு. இந்த மாதிரி இன்னும் முழுசாக காட்டலை. லைக் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து அவன் மைக்கேல் ஜாக்சனோட பெரிய ஃபேனு. அவன் வந்து நானும் அவனை தான் ஒன்றா படம் பார்க்க போயிருந்தான். அப்போ அவன் வந்து லிட்டரலி கத்திக்கிட்டு இருந்தான், என்னடா அவங்க லைக் ஆல்ரெடி ஷூட் பண்ணி வச்சுருந்தாங்க, பட் ஆனால் டியூ டு ஏதோ லீகல் ரீசன்ஸ்னால் அந்த படத்தை அந்த ஸ்பெசிஃபிக் சீன்ஸ் அண்ட் அந்த ஸ்பெசிஃபிக் அந்த மான்டாஜ் ஆஃப் ஸ்டோரியை வந்து அவங்க போட முடியல. பார்ட் 2ல் போடுறாங்களா இல்லை வெளியவே வராதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதை பற்றிலாம் என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான், இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டாங்கடா அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக ஆஸ்கர்ஸ் வாங்கின சின்னர்ஸ் படமாகட்டும், அதுவுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு மியூசிக் அண்ட் அதோட ஜெனரேஷனல் இம்பேக்ட் இல்லை எப்படி லைக் மியூசிக்கோட இம்பேக்ட் பியாண்ட் திஸ் டைமென்ஷன், பியாண்ட் திஸ் வேர்ல்ட் அண்ட் பியாண்ட் திங்ஸ் தட் வி காண்ட் ஈவன் காம்ப்ரிஹெண்ட் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அந்த படத்தை போய் பாருங்கள். உண்மையிலேயே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த படத்தோட பேக்ரவுண்ட் கம்போசர், மியூசிக் கம்போசர் லுட்விக் குரோஹான்சன்னு ஒருத்தர். அவரோட மியூசிக் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அவர் நிறைய படத்தில் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இப்போ ஃபுல்லாக அவர் ஸ்வீடிஷ் மியூசிக் ஆர்டிஸ்ட். அவர் இப்போ ரீசெண்டாக வந்த ஒடிசிக்குமே அவர் தான் கம்போஸ் பண்ணியிருந்தார். ஓப்பன் ஹைமருக்குமே அவர் தான் கம்போஸ் பண்ணியிருந்தார். மார்வலோட இந்த ஓஜி பிளாக் பேந்தருக்குமே அவர் தான் கம்போஸ் பண்ணியிருந்தார். லைக் நான் இப்போ ரீசெண்டாக என்ன கேள்விப்பட்டேன்னா, இப்போ இந்த ஒடிசி படத்தில் வந்து அந்த க்ரீக் அந்த ஒரு ஃபீல் வரணும்னு சொல்லிட்டு எக்ஸ்டிங்க்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து கொண்டு வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்படி வாசிக்கிறதுன்னு அங்கே இருக்கிற அந்த ரிசர்ச்சர்ஸோட சேர்ந்து லைக் இன்ட்ராக்ட் பண்ணி பேசி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து வாசித்து ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணி வச்சுருந்தார். எனக்கு அந்த மியூசிக் முதல் தடவை கேட்கும்போது என்னடா இந்த பாட்டை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன், இந்த பாட்டை நான் வந்து I've heard this somewhere, எங்கேயோ நான் ரொம்ப ஃபெமிலியரான பாட்டாக இருக்குது, ரொம்ப கேட்ட பாட்டாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டப்போ நான் இன்ஸ்டாவில் ஒரு ரீல் பார்த்தேன். டைட்டில் கிரெடிட்ஸ்னு நினைக்கிறேன், அவங்க ரீல் போட்டிருந்தாங்க. இந்த ரஜினியோட இந்த படம் இருக்குது, அது பேர் என்ன, கபாலின்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கில் வந்து ஒரு செக்மெண்ட் வரும். அந்த செக்மெண்ட்டுக்கும் அந்த ஒடிசியில் இருக்கிற அந்த செக்மெண்ட்டுக்கும் எவ்வளோ சிமிலாரிட்டிஸ் இருக்குதுன்னு அவங்க அழகாக கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த படத்துலேயே மாய நதின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டில் இருக்கிற அந்த ஒரு ஏதோ ஸ்பெசிஃபிக் செக்மெண்ட்டும் அந்த லுட்விக்கோட இந்த சைரன்ஸ்னு ஒரு மியூசிக் இருக்குது ஒடிசியில், அதுக்கும் எவ்வளோ சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பியூட்டிஃபுல்லாக அந்த ரீலில் போட்டிருந்தாங்க.
முன்னாடிலாம் இந்த பாட்டெல்லாம் சிடி பிளேயரில் தான் போட்டு கேட்டுட்ருப்போம். இப்போ ஏஆர் ரஹ்மான்னா ஏஆர் ரஹ்மானோட கலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ்ன்னு சொல்லிட்டு சிடி கடைக்கு போனால் ஒரு 30 ரூபா 40 ரூபாய்க்கு வந்து அழகாக படம் வாரியாக செக்ரிகேட் பண்ணி அந்த படத்தில் பாட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அது இளையராஜா பாட்டு, ஹாரிஸோட பாட்டு, எல்லாமே ஃபிசிக்கலாக சிடி காப்பீஸாக வச்சுருந்தேன் நான். அது யூஎஸ்பிலையுமே ஃபைல்ஸ் வச்சுருந்தேன். இப்போல்லாம் அதெல்லாம் எடுத்து கூட பார்க்கறதில்ல, சீன்றது கூட இல்லை. அதெல்லாம் ஏதாச்சும் புது படம் இல்லை ஏதாச்சும் புது ஆல்பம் ரிலீஸ் ஆச்சுன்னா நான், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் தம்பி, எங்கள் பாட்டி எல்லாருமே உட்காந்து லேப்டாப்பில் இந்த இசை அருவி வெப்சைட்டா இல்லை தமிழ் மியூசிக் MP4 ஏதோ ஒன்று கரெக்டாக ஞாபகம் இல்லை, அதில் போட்டு இந்த MP3 பாட்டில் டவுன்லோட் பண்ணி அதை பென்ட்ரைவில் போட்டு அந்த பென்ட்ரைவை தூக்கிட்டு போய் காரில் வச்சு அந்த காரில் பாட்டு கேட்குறது, அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்போ என் ரூம்மேட்லாம் ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து லிட்டரலி நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். லைக் எப்பட்றா ஒரு ஹெட்ஃபோனுக்கு வந்து எப்படி அவ்வளோ, அதுவும் வயர்டு ஹெட்ஃபோனுக்கு வந்து எப்படி அவ்வளோ செலவு பண்ணி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட கேட்டேன். அவன் அதுக்கப்புறம் நாங்கள் இது மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் அந்த டிஃப்ரெண்ட் டயர்ஸ் ஆஃப் மியூசிக் ஃபைல் இருக்குது, மியூசிக் குவாலிட்டி, லைக் மியூசிக்கோட அந்த குவாலிட்டி ஆஃப் ஃபைல்ஸ், இந்த எல்டாக் ஆடியோ குவாலிட்டி, இந்த ஃப்ளாக் ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவன் அவனோட வயர்டு ஹெட்ஃபோன்ஸ் வந்தப்போ நாங்கள் வந்து என்கிட்ட அப்போ ஆப்பிள் மியூசிக் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு. அப்படின்னு லைக் என்னோட சப்ஸ்கிரிப்ஷனில் இருந்துச்சு. என்னோடய சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை, பட் என்கிட்ட அந்த ஆப் இருந்தப்போ அவனோட ஐஎம்ஸ் அவனோட டாக் வந்தப்போ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி கேட்டோம். உண்மையிலேயே அந்த மாதிரி பாட்டு அண்ட் அந்த லெவல் ஆஃப் குவாலிட்டி வந்து நான் அப்போ வரைக்கும் எந்த இதுலேயுமே நான் வந்து கேட்டதில்லை. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து புரிஞ்சிச்சு, சரி ஓகே, இந்த மாதிரி செலவு பண்ணுறதுலேயும் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அது தப்பே இல்லை, நமக்கு தெரியாமல் இருக்கிறதுனால நம்ம எதுவுமே அசியம் பண்ணிட முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போவுமே அவன் வந்து லைக் அவன் அதில் டிங்கர் பண்ணி அதில் அந்த டாக் அந்த ஃபார்ம்வேர் அப்டேட்ஸ்லாம் பண்ணுறதாகட்டும், இல்லை அந்த டாக் அவனோட லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி அந்த எக்ஸ்பிளிசிட்டான அந்த ஈக்குவலைசரை மாடிஃபை பண்ணுறதாகட்டும், இல்லை தனியாக அந்த ஃப்ளாக் ஃபைல்ஸ், அந்த ஹை குவாலிட்டி அந்த ஹைரெஸ் ஃபைல்ஸ்லாம் அவன் லேப்டாப்பில் இருந்து டவுன்லோட் பண்ணி அதை அவன் ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் பாட்டு கேட்குறதாகட்டும், அது எல்லாமே ஒரு கலை மாதிரி இருக்கும், ஒரு ஆர்ட், ஒரு நடனம் மாதிரி இருந்துச்சு எனக்கு. ரெடிட் குவாராவில் போய் இந்த ஆர்டிஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் தேடி கண்டுபிடிக்கிறது, இல்லை யூடியூப்பில் வந்து இந்த ஆல்பம் ரியாக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஆல்பம் வந்து மொத்தமாக கேட்டு ஆன் ஸ்க்ரீனாக அது ரிலேட்டடான ட்ரிவியாஸ் சொல்கிறதாகட்டும், இல்லை அந்த ஆல்பமை டீகோட் பண்ணுறதாகட்டும், அதெல்லாமே நானுமே கன்சியூம் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில். இதுவுமே கவனித்தேன், இப்போ ரீசெண்டாக அந்த கான்சர்ட் கல்ச்சர் வந்து பூம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு வகையில் வந்து ரொம்பவே நல்லது தான். ஏன்னா கலை, பாடல்களும் ஒரு வகையான கலை தான். அந்த கலையை நிலைநாட்டுறது அண்ட் அந்த கலையை வந்து டைம்லெஸ்ஸாக வச்சுருக்கிறது வந்து அதில் ஒன் ஆஃப் த மீடியம்ஸ் வந்து இந்த கான்சர்ட்ஸ் தான். நான் போன கான்சர்ட் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் திருச்சியில் வந்து பிரதீப் குமார் கான்சர்ட்டுக்கு போனோம். அப்போ நான் எங்கள் அம்மாட்ட வந்து கேட்டேன், அம்மா இந்த மாதிரி கான்சர்ட்டுன்னு ஒன்று நடக்குது திருச்சியில், நான் போயிட்டு வரோன்னு கேட்டப்போ, இல்லை அதெல்லாம் போகக்கூடாது, அதெல்லாம் என்னன்னே தெரியாது. ஏன்னா அவங்களுக்குமே தெரியல இதை பற்றி அவ்வளோ அறிவில்லைன்னு வேறு ஒரு எக்ஸ்போஜர் இல்லைன்னு வச்சுக்கலாம். தெரிஞ்சப்போ வேணான்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் நானும் என் ஃப்ரெண்டும் வந்து டிக்கெட் போட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நாங்கள் பஸ் ஏறி போயிட்டோம். பஸ் ஏறி போனால் கான்சர்ட் ஆரம்பித்தது வந்து 7 மணிக்கோ 7:30க்கு தான் ஆரம்பித்தாங்க. அப்போ தான் தடவை பிரதீப்பை நான் வந்து லைவில் கேட்டேன்.
அது இப்போ வரைக்குமே எனக்கு அவர் மேலே இருக்கிற அந்த ரெஸ்பெக்டை வந்து இன்னமுமே எனக்கு அவர் மேலே அவ்வளோ மரியாதை. அவராக எழுதின வரிகள் இருக்கிற பாடல்களாகட்டும், இல்லை அவர் பாடின வேறு எழுத்தாளரோட பாடல்களாகட்டும், உண்மையிலேயே அவர் வாய்ஸ்லேயே என்னன்னு தெரில, ஒரு ஒரு போதை மாதிரி வச்சுக்கலாமே. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், சில பாட்டு கேட்டாலே நீ அந்த பாட்டு தடவை கேட்கும் போதோ, இல்லை அந்த பாட்டு கேட்கும் போதோ உன்னால் மறக்க முடியாத சில விஷயங்கள் நடந்து, இப்போ அந்த பாட்டு நீ ஒவ்வொரு தடவையும் கேட்கும் போதோ அந்த மறக்கக்கூடிய விஷயங்களோ இல்லை மறக்க முடியாத விஷயங்களோ ஒவ்வொரு தடவையும் உன்னை திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்திட்டு இருக்கும்போதோ அந்த வலி, அந்த வேதனை வந்து நீ ஒவ்வொரு தடவையும் அந்த பாட்டு கேட்கும் போதோ, இல்லை அந்த பாட்டு வேறு யாராச்சும் கேட்டுட்டு இருக்கும் போதோ நீ அதை நீ அதை ஃபீல் பண்ணும்போதோ, இல்லை நீ அதை உணரும்போது தான் அதோட உண்மையான ஆழம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக கேபர் வாசுகின்னு ஒரு தமிழ் இண்டி ஆர்டிஸ்ட் லைக் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவரோட அந்த ஃபேமஸான ஃபிரங்கிபாணி கேட்டதுக்கப்புறம் தான் நான் அவரோட மொத்த டிஸ்கோகிராஃபி அண்ட் மொத்த ஆல்பமும் கேட்டு அவரை பற்றி இன்டர்வியூஸ் அண்ட் அவரை பற்றி பாட்காஸ்ட்லாம் நிறைய பேர் போட ஆரம்பித்தாங்க. அவரோட வேல்யூஸ் ஆகட்டும், இல்லை அவரோட திங்கிங் ப்ராசஸ் எல்லாமே எப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம், அண்ட் அவரோட ஃபிரங்கிபாணி பாட்டு கரெக்டாக ரிலீஸ் ஆகி என்னோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இறந்ததுனால அந்த பாட்டு எனக்கு எவ்வளோ பர்சனலாக ஹிட் ஆச்சு, எனக்கு எவ்வளோ லைக் அதாவது நான் சொல்ல முடியாத வரிகள் வந்து அவர் எனக்காக என் மனசுலேருந்து எடுத்து அவராக எழுதின மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து அவரோட ஒரு கான்சர்ட்டுக்கு போயிருந்தேன் பெங்களூரில். அந்த கான்சர்ட்டுக்கு புக் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச என்னோட ஒரு க்ளோஸ் அண்ணா அண்ட் அவங்க ஃப்ரெண்டுமே அந்த கான்சர்ட் புக் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. புக் பண்ணியிருந்தப்ப ஜென்ரலாக ஒரு கான்சர்ட் இல்லை எங்கேயாச்சும் போனோன்னா அந்த ஓப்பனிங் ஆக்டுன்னு ஒன்று வைப்பாங்க. அந்த ஓப்பனிங் ஆக்டில் வந்து அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு தெரிஞ்ச வளரும் கலைஞரோ இல்லை வளரும் மியூசிஷியனை முதல்ல பாட வச்சு அவங்களோட ஆடியன்ஸுக்கு வந்து அந்த அந்த வளரும் கலைஞரோட இசை இல்லை அந்த கலையை வந்து எடுத்து கொடுப்பாங்க. அப்படி கேட்ட ஒரு ஆள் தான் அஜய்நாதன் ஒருத்தர். நான் பெங்களூர் கேபர் வாசுகி கான்சர்ட் போனப்போ அவர் தான் அந்த ஓப்பனிங் ஆக்ட் பண்ணார். நான் உண்மையிலேயே எனக்கு வந்து தலையை வெடிச்சிருச்சு அவர் பாட்டு நான் லைவில் தடவை அவர் பாடுறத கேட்கும்போது. நான் அதுக்கப்புறம் மினிமம் அவரோட பாட்டெல்லாம் மினிமம் ஒரு 500 தடவையாச்சும் கேட்டிருப்பேன். 500லாம் கம்மி ஆக்சுவலி. நான் அதுக்கப்புறம் அவர் இன்ஸ்டா அக்கௌண்ட் கண்டுபிடிச்சி அவருக்கு மெசேஜ் பண்ணி, ஐயோ என்ன மாதிரி மனுஷன், நீ எப்படி பாட்டு பாடுற, நீலாம் எங்கே இருக்க வேண்டிய ஆளுன்னு சொல்லிட்டு பேசி, அதுக்கப்புறம் அவருமே திருப்பி ரிப்ளை பண்ணி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் கேபர் பாட்டை கேட்டதுனால நான் எனக்கு தெரிஞ்ச அண்ணா அண்ட் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ணி இப்போ எங்களுக்குள்ள ஒரு அன்எக்ஸ்பிளைனபிள் பாண்ட் மாதிரி ஆகி ஒரு அண்ணன் தம்பி அண்ட் அக்கா தம்பி அந்த மாதிரி ஆகி இப்போ அவங்க எப்போ சென்னை போனாலும் நான் கால் பண்ணுவேன், இல்லை அவங்க எப்போ மதுரை வந்தாலுமே அவங்க எனக்கு கால் பண்ணுவாங்க. என்ன ஆச்சுன்னா, நான் ரிட்டர்ன் பெங்களூர்லேருந்து ஊருக்கு வந்துட்டுருக்கிற மொத்த நேரமுமே அந்த ஒரே நைட்டில் உட்காந்து அஜய்நாதனோட மொத்த பாட்டு அண்ட் மொத்த டிஸ்கோகிராஃபியை நான் கேட்டேன். கான்சர்ட் கல்ச்சர் வந்து அப்ராட் அண்ட் வெளியே வந்து ரொம்பவே ரொம்ப வருஷமாகவே ரொம்ப டெக்கேட்ஸாகவே போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ தான் நம்ம ஊரில் வந்துட்டுருக்கு. அண்ட் நம்ம ஊரில் வருதுன்னு ஒரே காரணத்துக்காக அது சொன்ன மாதிரி அவ்வளோ காஸ்ட்லியாகவும் வைக்கிறது. ஐ மீன் சில கான்சர்ட்ஸ் இப்போ அனிருத் யுவன்லாம் கண்டிப்பாக ஓவர் ப்ரைஸ்டாக தான் இருக்குது. பட் ஆனால் அப்படி கொடுத்து
போகிறவங்களுமே நிறைய பேர் இருக்காங்க. ப்ளஸ் அதே மாதிரி நான் என்ன கவனிச்சேன்னா, சில பாட்டு வந்து சம்மந்தமே இல்லாத சில விஷயத்தையும் எனக்கு ஞாபகப்படுத்தி விடும். இப்போ இப்போ வணக்கம் சென்னையில் சில பாட்டோ, இல்லை எதிர்நீச்சலில் சில பாட்டோ, இல்லை அந்த அந்த ஏரால் இருக்கிற சில பாட்டு கேட்டாலே நான் வந்து நான் 11th 12th என்னோடய நீட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கும்போது டிவி ரீசார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ டிவி ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கும்போது நான், எங்கள் அம்மா, இல்லை நான், எங்கள் பாட்டி, என் தம்பி இருக்கும்போது அந்த சவுண்ட் சிஸ்டம் இருக்கும். அந்த சவுண்ட் சிஸ்டத்தில் வந்து எஃப்எம் ரேடியோ கேட்கலாம். இல்லைன்னா அந்த சவுண்ட் சிஸ்டம்லாம் வரதுக்கு முன்னாடி எங்கள் பாட்டி வந்து ஒரு சின்ன ரேடியோ வச்சுருப்பாங்க. அந்த சின்ன ரேடியோவில் வந்து ஹெட்ஃபோனை மாட்டி எஃப்எம் ரேடியோ கேட்போம். 100.5 இல்லை 106.4 இல்லை 98.3 மிர்ச்சி. அதெல்லாம் கேட்கும்போது அந்த மாதிரி பாட்டெல்லாம் சிலது கேட்கும்போது நாங்கள் சென்னையில் இருக்கும்போது இருந்த நாள், இல்லை அங்கே இருந்தப்போ கஷ்டப்பட்டது, அல்ல அங்கே இருந்த சூழ்நிலைகள் எல்லாமே அப்படியே ஒரு நொடியில் அப்படியே வந்துட்டு போயிடும். இப்போ வேலையில்லா பட்டதாரி வந்து எங்கள் சித்தப்பா தான் நான் அவர் வீட்டுக்கு போனப்போ, இந்த படம் புது படம் வந்திருக்கு, நான் அது மாதிரி கேட்டேங்க சித்தப்பா அது மாதிரி புது படம்லாம் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு. நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வீக்கெண்டில் இருக்கும்போது கேட்பேன். அவர் வந்து இந்த படம் வந்திருக்குடா பாருடா அப்படின்னு சொன்னப்போ, நான் ஆக்சுவலி எனக்கு பெருசாக எந்த ஹோப்புமே கிடையாது. என்னடா படம் இது, வேலையில்லா பட்டதாரின்னு வேறு சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னப்போ பார்த்ததுக்கப்புறம் தெரியுது அது எவ்வளோ லெஜெண்டரியான படம் அப்படின்னு சொல்லிட்டு இது. அண்ட் இப்போ ரீசெண்டாக டிசியில் கூட அனிருத்தோட ஓஎஸ்டி அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்கு, இல்லை அவங்க கம்போஸ் பண்ண சில மெலடிஸ் வந்து ஹவு டைம்லெஸ் இட் இஸ் அண்ட் ஹவு டேலண்டட் ஹீ இஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் ஓஜி ஹிப்ஹாப் தமிழாவோட அந்த ரேப், இப்போ முந்தானேத்து நான் வீட்டுக்கு வரும்போது கூட ஹிப்ஹாப் தமிழாவோட அந்த இறைவா பாட்டு இருக்குது. அந்த இறைவா பாட்டு, அந்த கிளப்பில் மொபைலில் பாட்டெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ அந்த மனுஷனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. இப்போ ஒரு மாதிரி போஜ்பியூரி பாட்டாக பண்ணிகிட்ருக்காரு, என்னாச்சுன்னு தெரியல. பட் அவ்வளோதான் நான் நினைக்கிறேன். இதுவே நிறையா ஆயிடுச்சு. அண்ட் இதை பற்றியுமே நான் பேசணும்னு நினச்சேன். இப்போ பழைய ஃபோன்லலாம், இப்போ எங்கள் அம்மா ஃபோன்லலாம் சாம்சங் A52s வச்சுருக்காங்க. அவங்க ஃபோன்லலாம் இந்த இது இருக்கும், பேர் என்ன, ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கும். இப்போ எனக்கு கொடுத்த இந்த கவர்மெண்ட் லேப்டாப்லேயுமே இந்த ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கும். இப்போ இந்த ஹெட்ஃபோன் ஜாக்கு இப்போ அடுத்து வர எல்லா ஃபோன்லேயும் தூக்கிட்டு இந்த ஹெட்ஃபோன் ஜாக்குன்னு ஒரு கான்செப்டே இல்லாமல் போய் வயர்டு ஹெட்ஃபோன்ஸுன்னு ஒரு கான்செப்டை வந்து ஆப்பிள் தான் முதல்ல ஏர்பாட்ஸ் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அழித்து, அதனால ஒரு பெரிய மார்க்கெட்டே TWS ட்ரூ வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் நினைக்கிறேன், அந்த மார்க்கெட்டே கொண்டு வந்து இப்போ அதெல்லாமே ப்ரொட்டஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த வயர்டு இயர்ஃபோன் கல்ச்சர் கொண்டு வந்து இந்த பெரிய பெரிய ஆக்டர்ஸ், இந்த பெரிய பெரிய ஹாலிவுட் ஆக்டர்ஸ், பாலிவுட் ஆக்டர்ஸ்லாம் இந்த வயர்டு ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஒரு கல்ட் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அண்ட் நானுமே இப்போ ரீசெண்டாக தான் இந்த வயர்டு இயர்ஃபோன்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி, அதோட யூட்டிலிட்டி வந்து ரியலைஸ் பண்ணேன். இப்போ நீ சார்ஜ் போட தேவையில்ல, நீ உன் ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணணுன்னு தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக நீ ப்ளூடூத் ஆன் பண்ணனாலே உனக்கு சார்ஜ் குறையும். அண்ட் அது எங்கேயாச்சும் காணாமல் போயிடுச்சுன்னா நீ அதுக்கு போட்ட காசு வேஸ்ட்டு. வயர்ட் பட்ஸ் நீ செலவு பண்ணி வாங்காமல் இருந்தேன்னா தூக்கி போனாலும் இல்லை உடஞ்சாலும் நீ அடுத்து இன்னொன்று வாங்கிக்கலாம். அண்ட் ஆப்வியஸாக வயர்டுக்குரிய அந்த டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ராங்குலேட் ஆகிறது, இல்லை இந்த வயரை எடுத்து மாட்டுறதாகட்டும், இல்லை இந்த கசகசன்னு இருக்கிறதாகட்டும், அது எல்லாமே இருந்தாலுமே ஆடியோ குவாலிட்டியில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வயர்டை எந்த வயர்லெஸ்னாலையும் அடிச்சுக்க முடியாது.